நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உதகை, ஊட்டி பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கோம். இந்த பதிவில் ஒரு அழகான சொர்க்கபுரிக்கு தாங்க நம்ம போக போகிறோம். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அழகான இடத்தை, நிலப்பரப்பை பார்த்ததே இல்லைன்னு தாங்க சொல்லணும். உதகையில் தான் இருக்கேன். ஆனால் ரொம்பவே அழகான கிராமம். வெறும் 20 ரூபாயில் நம்ம போயிட்டு இந்த சொர்க்கத்தை போயிட்டு பார்க்க போகிறோங்க. கோத்தகிரி, ஊட்டி இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கட்டப்பெட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம பயணத்தை துவங்குறாங்க. ஆனால் ஊட்டியிலேருந்து கட்டப்பேட்டுக்கு கோத்தகிரி சாலை மார்க்கமாக போகாமல் கக்குஜி அப்படிங்கிற ஒரு கிராம வழித்தடம் புதுசாக இருக்குங்க. இந்த கிராமங்கள் வழியாக சிற்றூர் வழியாக தாங்க இந்த பயணத்தை நம்ம துவங்க போகிறோம். இது ரொம்பவே யாருக்கும் தெரியாத, அறியப்படாத ஒரு தலம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அடுத்த முறை ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோத்தகிரி சாலையில் பயணம் பண்ணி கட்டப்பெட்டிலேருந்து இந்த வழித்தடத்தில் பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சொர்க்கபுரிக்கு நீங்கள் பார்த்த ஒரு அற்புதமான அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். வேறு எங்கேயும் இந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்காது, இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காதுங்க. இந்த ட்ரை சீசன் மே மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எப்பப்பா வேறு லெவலுங்க அந்த சாலை மார்க்கமாக பயணத்தை மேற்கொள்கிறது. நான் இதுக்கு முன்னாடி இரியசிகை, அவிலாஞ்சி இங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அந்த பதிவுகளெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் வேறு லெவல் இது தொட்டப்பேட்டாட்ட இப்போ நம்ம போய் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ரைட் சைடு போனால் தொட்டப்பேட்டா, இல்லை கோத்தகிரி ரோட்டில் தாங்க இப்போ நம்ம பயணத்தை மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த கோத்தகிரி ரோட்டில் கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் பயணத்தை தொடர்ந்ததுக்கப்புறமா இடது பக்கமாக ஒரு சாலை பிரியும். இந்த சாலையிலேருந்து தான் நம்ம அந்த கட்டப்பெட்டு அப்படிங்கிற ஊருக்கு போக போகிறோம். இது பல சிற்றூர்கள் வழியாக போகக்கூடிய ஒரு சாலை இது. இது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்குகளை இறங்கி அந்த அடிப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களோட அழகையும் கிராமங்களோட அழகையும் ரசிச்சுக்கிட்டே போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பள்ளத்தாக்குலேருந்து மேல் நோக்கி ஊட்டி சாலையில் இணைந்து கட்டப்பெட்டுவை போய் நம்ம அடைய போகிறோங்க. இப்படி தான் இந்த நிலப்பரப்பு அமைந்திருக்கு. வாங்க இந்த அற்புதமான பயணத்தை என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த சாலை பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகிய சாலைங்க. இதில் ஒரு பேருந்து மட்டும்தான் பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய பேருந்துகளுக்கும் மற்ற வாகனங்களுக்கும் இடம் விட்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயமா இருந்தது. இந்த மலைப்பகுதிகளில் ஓட்டுநர் அவர்களோட திறமை ரொம்பவே அசாத்தியமானதுன்னு தாங்க சொல்லணும். இந்த சாலையில் அவ்வளோ லாபகமாக இந்த சின்ன சின்ன கொண்டையூசி வளைவு பகுதிகளில் பேருந்தை அழகாக திறமையாக இயக்கி நம்ம உயிரை பாதுகாப்போடு இந்த பகுதிகளில் கொண்டு போகக்கூடிய இந்த டிரைவர் அண்ணனுக்கு ஒரு நன்றியை நம்ம இந்த வீடியோ பதிவில் கூறிட்டு இந்த பயணத்தையும் இந்த அழகையும் ரசித்து தொடங்கி பார்க்கலாங்க. பசுமை பசுமை பசுமை, எங்கு பார்த்தாலும் பசுமைங்க. ஏன்னா நம்ம கண்களுக்கு இந்த பசுமை அவ்வளோ இனிப்பாக தெரியுது. நாக்குக்கு இனிப்பு தான் சுவைங்க மாதிரி நம்மளோட கண்களுக்கு இந்த பசுமையை பார்த்தா அவ்வளோ ஒரு இன்பம். அதுவும் இந்த மே மாதம் ப்ளைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் அவ்வளோ வியர்வையோட வெப்பத்தோடு இருந்துட்டு இந்த ஊட்டிக்கு இந்த மாதிரி அற்புதமான அறியப்படாத இடங்களில் பயணத்தை பண்ணும் பொழுது இந்த பசுமையான தேயிலை தோட்டங்களையும் விவசாய இடங்களையும் இந்த மே மாதம் பார்க்கும் பொழுது மனதுக்குள்ள ஒரு இன்பம் கிடைச்சது பாருங்க, அற்புதம்.
இங்கு வாழக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். இயற்கையோட, இறைவனோட மடியில வாழ்ற மாரி தாங்க அவங்களோட சிற்றூர்கள்லாம் இருந்தது. எனக்கு ஏக்கம் தாங்க வருது. இவங்கள மாரி ஒரு வாழ்க்கை கிடைக்கவில்லையே இறைவா! அப்படின்ட்டு. சரி பார்ப்பதற்காவது நமக்கு இறைவன் ஒரு வாய்ப்ப குடுத்துருக்காரு. என்னால உங்களுக்கு ஒரு வாய்ப்ப குடுத்துருக்காருங்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த சிற்றூர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்த பாருங்க. இதோட சுவர்ல பாருங்க. எவ்வளோ அற்புதமான வாசகங்கள், ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. நீலகிரி மாவட்டத்தில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே ரொம்ப அமைதியானவர்கள்ங்க. ரொம்பவே எல்லார்ட்டயும் பண்பாவும், மரியாதையாவும் பேசுவாங்க. ஏன்னா, இந்த மாரி ஒரு அமைதியான இடத்துல, ஒரு அழகான இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான இடத்துல வாழ்றதுனால கூட, அவங்களோட ஆழ் மனதில அந்த அமைதியும், ஒழுக்கமும், அடுத்தவர்கள மதிக்கணும் அப்படிங்கிற பண்பும் கூட அவங்களுக்கு வந்திருக்கலாங்க. இந்த பேருந்துல பயணம் பண்ணும்பொழுது, அவ்வளோ அற்புதமான ஒரு தென்றல்ங்க. உடலுக்கு தென்றல், கண்களுக்கு பசுமை அப்படின்னு சொல்லி, மாறி மாறி இந்த இயற்கை இந்த மனித உடலுக்கும், மனசுக்கும் அப்படியே ஒரு சொர்க்கம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல குடுத்தது பாருங்க. அந்த ஃபீல அப்படியே வர்ணிக்க தாங்க முடியும். அத எப்படி இருந்தது அப்படிங்கிறத உணரத்தானே முடியுதே தவிர, அத சொல்ல வார்த்தைகளே இல்ல அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இவ்வளோ அற்புதமான ஃபீலோட நம்ம பயணத்த தொடர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது, நம்ம கண்ணு முன்னாடி தெரியிறது பார்த்தீங்கன்னா, ஒரு தேயிலை ஃபேக்ட்ரிங்க. இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு இந்த தேயிலை ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தது பாருங்க ஒரு தேயிலை மணம். அப்பப்பா! இந்த தேயிலை தோட்டங்களுக்குள்ளேயே நம்ம பாய்ந்தோடியது போன்றது இருந்ததுங்க. நம்ம
உடம்புல ஊறக்கூடிய அத்தனை இரத்த நாளங்களுக்குள்ளேயும் இந்த தேயிலை மணம்ங்கிறது போயிட்டு நம்ம உடம்பையே அப்படியே உற்சாகப்படுத்தியது. மனசையும் தாங்க. நம்மளோட பயணம் பார்த்தீங்கன்னா, இப்ப பள்ளத்தாக்கு பகுதிய எல்லாத்தையும் முடிச்சுட்டு, மேல் நோக்கி பயணத்த துவங்கிட்டு இருக்கிறோங்க. இந்த பயணம் வந்து கோத்தகிரி சாலையை நோக்கி இப்ப பயணத்த துவங்கி போயிட்டுருக்கோங்க. நம்ம இவ்வளோ அழகா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இடங்கள பார்க்குறோம் அப்படின்னா, இங்க வாழக்கூடிய மக்களோட தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. தங்களோட கிராமத்துல வந்து இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போட்டு, அது எல்லாத்தையுமே புகை போட்டு எரிச்சு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கங்க. உள்ளூர் கிராமவாசிகள் தங்களோட கிராமங்கள வந்து எப்படி சுத்தமா அவங்களோடத வச்சுக்கிறாங்க பாருங்க. நம்ம இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு போனோம் அப்படின்னா, தயவு செய்து நம்ம கீழ சமதள பகுதியிலிருந்து கொண்டு போகக்கூடிய நெகிழி பைகளையும் இது பாருங்க, இதுதான் கோத்தகிரி சாலை. இங்க தான் நம்ம போய் சேரப்போறோம். இந்த நெகிழி பைகளையும், அப்புறம் இந்த தண்ணீர் பாட்டில்கள், ஒரு முறை பயன்படுத்திட்டு வீசக்கூடிய தண்ணீர் பாட்டில்கள், இதையும் கொண்டு போறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. அப்படியே தெரியாத்தனமா உங்க கூட வந்ததுன்னா, ஏதோ ஒரு குப்பை தொட்டியில போடுங்க. வெளியில வீசாதீங்க. நீலகிரி மாவட்டத்துக்குள்ள இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களோட வந்தீங்கன்னா, உங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க. சும்மா சும்மா பேசாதடா, கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிக்க விடுறான்னு சொல்றீங்க. எனக்கு தெரியுது நண்பர்களே. நான் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிச்சு பாருங்க.
இந்த வீடியோ பதிவ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலர்லாம் குடுத்து, எடிட் பண்ணி, அப்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு தாங்க நெனச்சேன். ஆனா, என்னோட மனசு வந்து இடம் கொடுக்கல. அப்படி பொய்யா வந்து கலர்லாம் குடுத்து, எடிட் பண்ணி காட்ட வேணாம் அப்படின்னு நெனச்சுட்டு, உண்மையாலும் என்னோட சாதாரண மொபைல்ல எடுத்த அந்த வீடியோ பதிவ அப்படியே எடிட் பண்ணாம, கலர் கொடுக்காம குடுத்தோட ரா ஃபுட்டேஜ் தாங்க இது. கொஞ்சம் வண்ணம்லாம் கொடுத்துருந்தேன்னு வைங்க, அவ்வளோதாங்க. நீங்க மயங்கியிருப்பீங்க. அப்படி பொய்யா கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் இருக்கத, உள்ளத உள்ளபடி உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த மேடான சாலையில டிரைவர் அண்ணா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த கொண்டையூசி வளைவு பகுதிகளில் வாகனத்தை இயக்கி நம்மளை சேஃபாக கட்டப்பெட்டு கிராமத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாருங்க. இந்த கிராமம் கோத்தகிரியிலிருந்து ஊட்டி போகக்கூடிய சாலை இடைப்பட்ட பகுதியில் அமைந்திருக்குங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த வழித்தடத்தில் நீங்கள் ஒரு முறையாவது பயணத்தை மேற்கொள்ளுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிலப்பகுதியை கொண்ட சாலை. ரொம்பவே மனதுக்கு அமைதியாக மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.